பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ராஜா வீட்டு பிள்ளையாக இருக்கிறீர்கள். உங்களை கர்த்தர் ராஜாவாக ஆசாரியராக மாற்றியிருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஒரு ராஜாவாக ராணியாக இந்த உலகத்திலே ஆளுகை செய்யும்படி படைத்தார். நோவா ஜலப்பிரயத்துக்கு பிற்பாடு நோவா முழு உலகத்தையும் நோவா குடும்பம் ஆளுகை செய்யும்படியாக தேவன் உண்டாக்கினார். ஏனென்றால் தேவனுடைய திட்டம் மனிதன் ஒரு ராஜாவாக ஆளுகை செய்ய வேண்டும். ஆபிரகாமை தேவன் அழைத்து அவனை ஒரு ராஜாவை போல மாற்றினார். அவன் வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாக ஒரு ராஜாவை போல ஆபிரகாமை ஒரு ராஜாவாக வைத்திருந்தார். ஆகையால் தான் லோத்து பிரிந்த போது ஆபிரகாம் ஒரு விட்டு கொடுக்கிற ராஜாவாக இருந்தான். ஏன்னா அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று தெரியும். ராஜாக்களுடைய மனநிலையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.